டு மை சேனல் ஸ்டைலிஷ் vlog. ஸோ இன்னைக்கு எங்கே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மக்கள் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து சுத்தம் சூப்பராக ஒரு பஸ் vlog பண்ண போகிறோங்க. ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பழனி தாங்க போவோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து கொடைக்கானல் தாங்க பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தா நம்ம வந்து வீடியோ பண்ண முடியுங்க. ஸோ அதனால் பார்த்துட்டு கொடைக்கானல்லேருந்து பழனிக்கு வீடியோஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க. இங்கே ஒரு 100 மீட்டர் பஸ் எடுங்க. ஸோ அங்கே போயிட்டு என்ன பஸ் பார்த்துட்டு இப்படி கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ டைம் வந்து கரெக்டாக பண்ணி 1:30 ஆச்சுங்க. பட் இன்னும் 45 ஒரு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு 3 கால ஒரு பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த பஸ் போகலாம் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணவே இல்லைங்க. ஸோ இப்போ என்ன பஸ் உங்களுக்கு பர்மிஷன் தராங்களோ அதெல்லாம் vlog பண்ணலாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் சாப்பிடவே இல்லைங்க. ஸோ போய் சாப்பிட்டு ஏதாச்சும் அப்படியே போகலாம். ஸோ நம்ம வந்து சாப்பிட பண்ணிச்சுங்க. இப்போ பஸ் ஆப்போசிட்டாக வர பண்ணிக்கோங்க. மீன் சொல்லியிருக்கோம். சாப்பிட்டு மீன் கிளம்ப வேண்டியதாங்க. ஓகே. ஸோ இதாங்க பஸ் ஸ்டாண்டுங்க. உள்ளே வந்தாச்சு. ஸோ நான் தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சு மக்களே. பட் சாப்பிட்ற படத்தில் 1:40 பஸ் வந்து டிஃபர்டாகி வெளியே போயிடுச்சுங்க. பட் அடுத்த பஸ்ஸுக்கு நமக்கு 3:05 தான் பஸ்ஸுங்க. பட் அந்த பஸ் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் போகிறோம். ஸோ அதாவது நான் பழனிலேருந்து ஏன் கொடைக்கானலுக்கு வீடியோ ஷூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது நீங்கள் பழனிலேருந்து கொடைக்கானல் வரீங்கன்னு வச்சிங்கன்னா அதாவது முன்பதிவு பண்ணுங்க. ஸோ முன்பதிவு பண்ணால் மட்டும்தான் நமக்கு டிக்கெட் கிடைக்கும், சீட்டு நமக்கு கிடைக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து முன்பதிவு வந்து பண்ணிவிட்டுங்க. பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சீட்டு அதிலே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் இந்த ஆன்லைனில் பண்ண முடியாது, ஃபுல்லாக ஆஃப்லைனில் தான் பண்ண முடியுங்குது. ஸோ நான் பார்த்து வந்து டிக்கெட் புக் பண்ண பார்த்தோம்னா சென்டர் சீட் தான் கிடச்சிதுங்க. ஸோ அதனால் vlog எடுக்க முடியலைங்க. ஸோ அதனால் நம்ம கொடைக்கானல் வந்து பழனிக்கு vlog பண்ண போகிறாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்தாலே போதுங்க. ஸோ இங்கே எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ கொடைக்கானல் டூர் பேக்கேஜ் எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க. ஹலோ மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பழனிலேருந்து நீங்கள் கொடைக்கானல் வரணும்னு நினச்சாலும் கொடைக்கானல் பள்ளி போகணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக முன்பதிவு பண்ணி ஆகணும் மக்களே. ஸோ கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அதாவது பஸ் வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் பார்த்தா முன்பதிவு வந்து அதாவது எப்படின்னா சீட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சீட் நம்ம வந்து உட்காந்துக்கலாம் அங்கே போயிட்டுங்க. அதாவது நீங்கள் வந்து பஸ் வந்து ஏறி வந்து கண்டிப்பாக சீட் கொடுக்க மாட்டாங்க. அதை அப்படியே வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது இது ஆன்லைனில் புக் பண்ண முடியுங்க. இது எல்லாமே ஆஃப்லைனில் தான் புக் பண்ண முடியுங்க. ஸோ வந்து பார்த்துக்குங்க. ஸோ நான் அப்படி தான் பழனி டு கொடைக்கானலுக்கு வரதுக்கு நான் வந்து முன்பதிவு பண்ணும்போது சென்டர் சீட் தான் எனக்கு கிடச்சிருங்க. ஸோ வந்து கிலோமீட்டர் முன்னாடி சீட் கொடுத்து எனக்கு கம்பல் சீட் கொடுக்கலீங்க. ஸோ அதனால் தான் சென்டர் சீட்டாக இருக்கணும். என்னால் vlog எடுக்க முடியலைங்க. ஸோ அதனால் தான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டால் நின்றுருக்குங்க. ஸோ அந்த டிக்கெட் புக் பண்ணிட்டா முன்னாடி சீட்டில் நம்ம உட்காந்துக்கலாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரீங்கன்னு வச்சா கண்டிப்பாக புக் பண்ணிட்டு வர மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. அதாவது நீங்கள் மறுபடியும் பழனி போகணுச்சுன்னா முன்பதிவு பண்ணி தான் ஆகணுங்க. அதுக்கான கவுண்டர் இருக்காங்க. ஸோ கவுண்டர் நம்ம கரெக்டாக 2 மணிக்கு கவுண்டர் தருப்பாங்க. ஸோ டிக்கெட் நம்ம இங்கேருந்து அதாவது டிக்கெட் தர மாட்டாங்க, முன்பதிவு பண்ணால் ஒரு சீட் கொடுத்தாங்க. ஸோ நம்ம பஸ் ஏறும்போது அந்த சீட்டில் நம்ம உட்காந்து போயிடுறாங்க. அதாவது ஒன்று சொல்லிடுறேங்க ஒரு அதாவது இப்படியா நீங்கள் ஓன் பைக்கில் நீங்கள் வரீங்கன்னா அதாவது காரோ பைக்கிலோ நீங்கள் வந்து கொடைக்கானல் வரீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் வந்து கட்டாயமாக எடுக்கணுங்க. ஸோ அதான் நீங்கள் வீட்டில் வரும்போது அது அந்த பாஸ் வந்து எடுத்துக்கணும். ஏன் பார்த்தா வந்து நீங்கள் சிப்பு சர்வ் பார்த்தீங்கன்னா வந்து டவர் கிடைக்காதுங்க. பாஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கிளம்போது பாஸ் வந்து எடுத்துங்க. அது பாஸுக்கு ஃப்ரீ தாங்க, பட் காசுலாம் அது கிடையாதுங்க. பட் பாஸுக்கு இது கூட அந்த செக்கில் கொடுக்குறேன், செக்அப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, ஸோ பஸ் விட்டு போய் கண்டிப்பாக ஹலோ மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம முன்பதிவு பண்ணியாச்சுங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு விண்டோ சீட்டு கொடுக்க மாட்டேட்டாங்க. அதாவது 19-20 சீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடி சீட் கட்டுறதுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா லேடிஸ் தான் வரும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ முடிஞ்சா கவர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எப்படின்னு முன்பதிவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10 ரூபா தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது சும்மா அது வந்து சீட் மட்டும் தாங்க அந்த முன்பதிவுங்க. உட்காருக்கு வந்து அந்த முன்பதிவு பண்ணுறாங்க. ஸோ அது மதுரை கொடைக்கானலுக்குலாம் முன்பதிவு கிடையாதுங்க. ஸோ நிறைய பஸ்ஸஸ் இங்கே அவைபிள் இருக்குங்க. அதாவது பழனிக்கு கொடைக்கானல் பஸ் ரொம்ப கம்மிங்க. ஸோ அதனால அந்த முன்பதிவு பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பஸ் வந்து ஹில் ஸ்டேஷனில் வந்து நம்ம நின்று போகக்கூடாதுங்க, பட் உட்காந்து போகணும். ஸோ அதனால் இந்த முன்பதிவு வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வரீங்க கண்டிப்பாக வந்து முன்பதிவு பண்ணி தான் இந்த சீட் பண்ண மாட்டீங்க. பார்த்துக்கேன் மாட்டேங்க. ஸோ இங்கேருந்து கரெக்டாக பழனிக்கு டிக்கெட் தரது வெறும் 60 ரூபா ஒரு ஆளுக்குங்க. பட் நான் வரும்போது 60 ரூபா கொடுத்து வந்தேன். ஸோ அதனால தான் கரெக்டாக சொல்கிறேன் 60 ரூபா டிக்கெட் ப்ரைஸுங்க. நான் வரும்போதே ட்ராவல் பண்ணியிருப்பேங்க. அதாவது சென்டர் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் vlog சும்மா எடுக்க முடியலைங்க. ஸோ இப்போ பார்த்தா 19 சீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தா விண்டோ சீட்டாக என்ன சீட்டு தெரியலைங்க. நான் முன்னாடி சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. லேடிஸ் தான் உட்காரும் அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்க. ஸோ பார்ப்போம், முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணலாங்க. இருந்தாலும் கொஞ்சம் இந்த vlog எனக்கு டிஸ்அப்பாயின்மெண்ட் தான் வச்சுங்க. ஸோ இது பார்க்கலாங்க எப்படிங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ நான் கூட கிளைமேட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நினச்சிங்க. நான் கிளைமேட்ஸும் வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ பக்கத்தில் ஒரு பிளேஸ் பார்த்து வந்தேன் நான். ரொம்பவே சூப்பராக தான் இருக்குங்க பிளேஸ் எல்லாமே. சும்மா மிஸ்டெல்லாம் செம்மையாக இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு யூனிட்டி கேள்வி மிஸ்ட்டு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.
மொபைல் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். பட் எந்தளவுக்கு குவாலிட்டி கேட்குன்னு தெரியலைங்க. ஸோ ஒரு மைக் வாங்கினேன், பட் நல்லாவே குவாலிட்டி கேட்க மாட்டேங்குது, அது வேறுங்க. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாருங்க. இதெல்லாம் ஹெட்செட் போட்டு கேட்டாலும் நல்லா வாய்ஸ் கிளியர் தெளிவு நினைக்கிறேங்க. ஏன்னா பார்த்துட்டு வந்து மொபைல் மைக்கில் பேசிகிட்டு இருக்கோம் போங்க. சரிங்க. ஸோ அப்படியே நான் பஸ் வரட்டும், நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன சீட்டுன்னு பார்த்து பார்க்கலாம் எப்படிங்க. ட்ராவல் பண்ணலிங்க, நம்ம கூட தம்பி கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் பேக்கில் கூப்பிட்டு இருந்தேன். அப்போ அவன் பிளாக் உங்களுக்கு காட்டலிங்க. ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்க. தம்பி நம்ம கூட ட்ராவல் பண்ணால் பட் சண்டேங்க. ஸோ அவனுக்கு லீவு தான். ஸோ அதனால் நான் கூப்பிட்டு வந்தேன். ஸோ அவனும் சுற்றி பார்க்க கொடுத்தீங்க, கூப்பிட்டு வந்திருக்கேன். அவனும் நல்லா சுற்றி பார்த்தோம், ஜாலியாக இருக்காங்க. ஸோ ஃபைனலி பார்த்தா நம்மளோட பஸ் வந்துடுச்சுங்க. உட்காந்தாச்சுங்க மக்களே. ஸோ பஸ் டிபார்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணுறேன். நான் பஸ் ரெண்டு சீட்டாக கிடச்சிருக்கு, ஷூட் பண்ணலாம். ஸோ ஆன் டைம் பஸ் கிளம்பியாச்சு. எங்கே இருந்துங்க 3:15க்கெல்லாம். சும்மா கிளைமேட் சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ நீ பார்த்தீங்கன்னா சண்டேங்க, எல்லா பக்கம் செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக தான் இருந்துச்சுங்க. பட் போகும்போது எப்படின்னு தெரியல. சார் டிராஃபிக் கண்டிப்பாக டிராஃபிக் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ट्रॉफिक ஸோ இங்கே பார்க்க நல்லா இருக்குங்க அந்த வியூ அப்படிங்க. ஃபுல்லாக மிஸ்டெல்லாம் அப்படி பொண்ணு மாதிரிங்க. ஸோ பார்க்குறது சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு யூ பெண்டு வர போதுங்க. கொண்டை ஊசி வளைவுங்க. பட் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ்னால் பட் இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் தாங்க. அதோட ஃபால்ஸ் அவங்க பார்த்தாலே தெரிஞ்சுங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபால்ஸுங்க. தண்ணி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்க இப்போங்க. பட் இந்த ஃபால்ஸுக்கு நம்ம கொடைக்கானல் என்ட்ரு ஆனாலே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபால்ஸ் தாங்க, வெள்ளி நீர்வீழ்ச்சி ஃபால்ஸுங்க. ஸோ பார்த்தா கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் தாங்க ஃபஸ்ட் என்ட்ரன்ஸுங்க.
ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாமலை வந்து ரீச் பண்ணிட்டோம் மக்களே. பட் ஆல்ரெடி இது கொடைக்கானல், பட் ஓரளவுக்கு கூட்டம் வந்து கிட்ட பஸ் வந்துச்சுங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க மக்களே. பட் இங்கே பார்த்தா பஸ் எல்லாம் ரோடு வந்து ஆக போகுது நினைக்கிறேங்க போங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா பெருமாமலை வந்து இப்படி கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம நேராக போனால் வத்தலை கொண்டு போகலாங்க. ஸோ அது நம்ம லெஃப்ட்டு கட் ஆகி ஸோ பழனி போயிடுவோங்க. ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே நம்ம லெஃப்ட்டு கட் ஆகிடுவோங்க. ஸ்ட்ரைட் ரோடு வத்தலை கொண்டு போகுதுங்க. ஸோ இனி வந்து நமக்கு ஒரே ரோடு தாங்க, ஸ்ட்ரைட்டாங்க. பழனி 55 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. ஸோ கிளைமேட் பாருங்கள் மக்களே, சும்மா வெறித்தனமாக இருக்குது அப்படியே பார்க்குறக்குங்க. பஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குங்க. ஏன்னா வந்துட்டு மேடி ஏறிட்டு இருக்கு போச்சுருதுங்க. ரொம்பவே ஸ்லோவாக பஸ் போயிட்டுருக்கு. நான் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்படிங்க கிளைமேட்டுங்க. ஸோ இங்கே வந்து செம்ம மிஸ்ட்டுங்க. ஆப்போசிட்டில் வர வண்டி கூட தெரியலைங்க. பட் அந்தளவுக்கு ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. வேறு லெவலில் இருக்குங்க. ஆப்போசிட்டில் வர வண்டி கூட தெரியலைங்க. அவ்வளோ மிஸ்ட்டாக இங்கே எப்படி இருக்குங்க அப்படின்னு. ஸோ ரோடே சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. அதெல்லாம் நான் வேறு ஸ்வெட்டர் வேறு போடலைங்க. ரொம்ப சில்லு இருக்குங்க அப்படின்னு. அப்படியே செம்மையாக குளிருது மக்களே. பேசாமல் ஸ்வெட்டர் கொண்டு வந்திருக்கலாம். பட் காலையில் அதை யோசித்தேன். பட் ஆனால் வந்துட்டு சரி என்ன ஆகும் வந்துட்டேன். பட் கதை இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் வேறு லெவலாக இருக்குங்க. பட் கிளாஸ்லேருந்து வீடியோ ஷூட் பண்ணலாம் பார்த்துட்டு வந்து கையை நடுங்குதுங்க. பட் மொபைல் வெளியே நின்றுருக்க பயமாக இருக்குது. எங்கேயாச்சும் மொபைல் கீழே வந்துருவோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. அப்போ எப்படிங்க
நான் ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க, ரோடு ஃபுல்லாக அப்படியேங்க. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சாங் கேட்டால் சும்மா வேறு லெவலாக இருக்குங்க, சாங் கேட்டே போனால். ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வரணும் தெரியும், ரோடே ஆப்போசிட்டில் வர வண்டி கூட தெரியலைங்க, அந்தளவுக்கு மிஸ்டாக இருக்குங்க. ஸோ இங்கேருந்து ஒட்டி பார்த்தா பழனி 43 கிலோமீட்டருங்க. சீக்கிரமாக போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்பேன் எப்படிங்க. இங்கே பாருங்க மக்களே, சும்மா வேறு மாதிரி இருக்கக்கூடிய. ஸோ எப்படி இருக்கும் பாருங்கள், சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 ஹேர் பெண்ட்ஸ் இருக்குங்க. பட்டு இது வந்து எத்தனாவது பெண்டுன்னு தெரியலிங்க. பட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ நீ அவ்வளோதாங்க, சீக்கிரம் நம்ம போயிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் உள்ளே இறக்குந்தாங்க. ஸோ மணி நேரம் அதுக்கப்புறம் தான் தரேன். ஸோ டீ கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் பஸ் இங்கே ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டீ கடை இருக்குங்க. ஸோ டீயை குடிச்சிட்டு அப்படியே பஸ் ஏறிக்க வேண்டியதாங்க. நான் போயிட்டுங்க. செம்ம குளிருங்க. ஸோ கிளைமேட்டை பார்த்துருப்பீங்க, ரொம்ப வேறு லெவலாக இருக்குங்க இங்கெல்லாங்க. ஸோ போகும்போது எவ்வளோ கிளைமேட் இல்லைங்க. ஸோ வரும்போது தான் செம்மையாக இருக்குது கிளைமேட்டுங்க. ஸோ சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே இங்கே கிளம்பலாங்க. ஆவி பறக்க டீ அப்படி சூடாக டீ வாங்கியாச்சுங்க. ஸோ டீயை குடிச்சிட்டு நேராக போய் பஸ் ஏற வேண்டியதாங்க. நம்ம
ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெண்டு இறங்கியாச்சுங்க கீழேங்க. ஸோ அடுத்து வரும் ஸ்ட்ரைட் ரோடு தாங்க, டேரெக்டாக பள்ளி தாங்க இங்கே தாங்க. ஸோ பள்ளி வந்துட்டு பார்க்குறேன். ஹலோ மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா பாலிலேருந்து ரீச் பண்ணியாச்சுங்க. இதெல்லாம் ஒரு 3 மணி நேரம் டெவலப் போகுது. பாலிலேருந்து ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணியிருக்கோம் மக்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ரொம்ப நேரம் பிடிச்சி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மற்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் மக்களே. ஸோ பாய்.